தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது அப்படிங்கிற நிலைப்பாட்டை முதலமைச்சர் தெளிவா குறிப்பிடுறாரு. மாணிக்கம் தாக்கூர் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு பதிவை வெளியிடுறாரு. தொடர்ச்சியா இந்த முரண்பாடு கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால என்ன சமிக்கையை வெளிப்படுத்துறாங்க? முதலமைச்சர் சொல்றது அவங்களுடைய திமுகவினுடைய அனுபவங்களில் இருந்து 1980 கூட்டணி ஆட்சிக்கான அறிவிப்பு மக்களிடத்துல எடுபடவில்லை. 2011 மிக குறைவான இடங்கள்ல 120 சீட்டு வரைக்கும் தான் திமுக கண்டெஸ்ட் பண்ணுச்சு. மீதி எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு நின்றது. சோ வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி தான் என்பது தெளிவாக தெரிஞ்ச சூழல்ல அப்போதும் திமுக வெற்றி பெறவில்லை. அப்போ காங்கிரஸும் அவங்க கூட்டணியில இருந்தது. ரெண்டுமே காங்கிரஸ் அந்த கூட்டணியில தான் இருந்தது. அப்படி ஒரு நிலையை அவங்க அனுபவத்துல பெற்றிருக்கிறார்கள். அதனால ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை தாண்டி அப்படி ஒரு சூழல் வந்தால் அப்போது அதை பற்றி பேசுவோம்னு இருக்கிறது தானே சரியாக இருக்க முடியும். இப்பவே அதை ப்ரீ கண்டிஷன் மாதிரி சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூரோ அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ பேசுவது எந்த விதத்திலையும் சரியான விஷயம் கிடையாது. அது போக இந்த கூட்டணி 2006 நடந்தது தவறுன்னா சோனியா காந்தியை குற்றம் சொல்கிறார்னு அர்த்தம். சோனியா காந்தி தான் அப்போ காங்கிரஸ்ல பிரசிடென்டா இருந்தாங்க. அந்த முடிவை எடுக்கணும். இங்க EVK இளங்கோவன் போன்றவர்கள் 2006 இங்க குரல் கொடுத்தாங்க. ஆனா மேலிடத்திலிருந்து யாருமே அதை வலியுறுத்தவில்லை. அதனால தொடர்ந்தது. அப்படி அவர்கள் வலியுறுத்தி இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் CPI CPM-மும் கூட்டணியில இருந்தாங்க. அந்த அவர்களிடம் இருந்த சீட்டுகளையும் வச்சுட்டு ஆட்சியை கலைஞரால தொடர்ந்து இருக்க முடியும். உண்மை நிலையங்கள்ல பாதி உண்மைகளை மட்டும் வச்சுக்கிட்டு மாணிக் தாக்கூர் பேசுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாணிக்கம் தாக்கூர் அப்படிதான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி அதுல அந்த அவருடைய கோரிக்கையில அவருடைய கருத்துல எந்த நியாயமும் இல்லை. மக்கள் முடிவு செய்வார்கள்னா மக்கள் மெஜாரிட்டி திமுக கொடுக்கலன்னா தானே. அப்படியே மெஜாரிட்டி திமுக கொடுக்காம போனாலும் காங்கிரஸ் கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி அமைக்கணும்னு என்ன இருக்கு? வெளியில இருந்து விடுதலை சிறுத்தைகளும் CPI CPM-மும் ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா காங்கிரஸ் விலகித்தான் நிற்கணும். அந்த முடிவு எல்லாமே அப்படி ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறம் தானே பேசணும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போதே பேச வேண்டிய தேவை என்ன? யாருடைய டிசைனுக்கு மாணிக்கம் தாக்கூர் ஆடிக்கொண்டிருக்கிறார்? ராகுல் காந்தி தலைமையினுடைய பேச்சை கேட்டு நடக்கிறாரா? இல்ல திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால்தான் உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும், இல்லாட்டா உங்களை ஒழிச்சிருவோன்னு யாரையும் சொல்லி அந்த மாதிரி த்ரெட்டுக்கு பயந்து இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்களா? இப்படி பல்வேறு கேள்விகள் அதை சுத்தி வருது. அதனால இவங்க பேசுவது கூட்டணிக்குள்ள நாளைக்கு ராகுல் காந்திக்கும் MK ஸ்டாலினுக்கும் இடையில உண்டான நல்லுறவு காரணமாக, அந்த சகோதர உணர்வு காரணமாக இப்படியே இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் மாணிக்கம் தாக்கூர் அண்ட் இஸ் கம்பெனி இடைப்பட்ட காலத்தில் செய்த கோளாறுகள் காரணமாக சில தொகுதிகளையாவது காங்கிரஸ் கட்சி இழக்க நேரிடும். அந்த டிஸ்கனெக்ட் கீழே உருவாவதற்கு காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மையையும் உணர்ந்த பிறகு பேசணும். திமுக விமர்சிச்சு என்ன வேணாலும் பேசிக்கங்க, அது கூட்டணி முறிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு வெளியில போய் பேசுங்க. உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இந்த மாதிரி பேசுவது எந்த நோக்கத்திற்காக எல்லாரும் இணைந்து நிற்கிறார்களோ அந்த கூட்டணியின் நோக்கத்தை சிதைப்பதாகும். அது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி கால் பதிக்க கூடாது என்ற ஒற்றை நோக்கத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. திமுகவினுடைய அனைத்து கொள்கைகளையும் அனைத்து பார்வைகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா கட்சிகளும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லாரும் அந்த கூட்டணியில 2019 இருந்து 18 இருக்கிறாங்கல்ல. என்ன காரணம்? பாஜகவை காலூன்ற விடக்கூடாது, தமிழ்நாட்டுல காலூன்ற விடக்கூடாது, இந்தியால அவங்களை ஆட்சியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. அந்த நோக்கத்தை சிதைக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சி இங்கே நடந்து கொள்ளுமானால் அனைத்து கூட்டணி கட்சியினராலும் காங்கிரஸ் கைவிடப்படும். அந்த ஆபத்தையும் உணர்ந்துதான் அவங்க அதை பத்தி பேசணும். அது போக இப்போது இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் CPI CPM விட மதிமுக இவங்களை விட ரொம்ப காலமா திமுகவோட இருக்கக்கூடியது காங்கிரஸ் தான். 2004 தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி திமுக வந்ததற்கு பிறகு 2004 காங்கிரஸோடு ஒன்று சேர்ந்தது. அதற்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்கள்லயும் 2014 தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களையும் திமுகவும் காங்கிரஸும் ஒரே அணியில தான் இருக்கிறாங்க. வெற்றிகளையும் பார்த்திருக்குது, தோல்விகளையும் பார்த்திருக்குது. அது அதனால அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சோனியா காந்தி ராகுல் காந்தி இருவருடைய தலைமையிலையும் திமுகவோடு காங்கிரசுக்கு நல்ல உறவு தான் இருக்குது. புதிதாக தலையெடுக்கிறவர்கள் அந்த உறவை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால்
அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும். அதையும் மீறி அவங்களுடைய பேச்சை கேட்டு பிரிவு தான் வரணும்னா அது அப்படி நடந்ததற்கு பிறகு திமுக அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். திரு ஜென்ராம், இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கா.